ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வார பலன்களை துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பொதுவாகவே உங்களுடைய கணிப்புகள் மிகச் சரியாக இருப்பதாக நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் 12 ராசிகளுக்குமான பலன்களை சொல்லுங்க. முதல்ல மேஷம். மேஷம் உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 2 விதமான வேலைகள் செய்யலாம். அதுவும் பணம் ரீதியான, அதாவது ஒரு முதலீடு எக்ஸ்ட்ராவாக போடலாம் அப்படின்னா கூட தாராளமாக செய்யலாம். எந்த வேலை எடுத்துட்டாலும் அதில் 2 ஆப்ஷனை தாராளமாக தேர்வு செய்யலாம். ஓகே. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது, இல்லை எதுக்கு எடுத்தாலும் ஒரு அதிர்ஷ்டத்தின் பேரில் போகிறது, எனக்கு நல்ல நேரம் வரும், எனக்கு நல்ல காலம் வரும், அப்போ நான் எதாவது பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு மனநிலையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா செயலில் அதை தவிர்த்துட்டு செயலில் ஈடுபடணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் கிரீன். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1011212. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், அந்த மல்டி டாஸ்கிங்கில் வெற்றி கிடைக்கும். 101 இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ். மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எந்த அளவுக்கு உணர்வு சார்ந்து ப்ராக்டிக்கல் விஷயங்கள் சார்ந்து இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களையும் நாட்டம் இருக்கணும். அது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த வாரம் அவங்க கொண்டு போகணும். ஸோ அப்படி கொண்டு போகும்போது அந்த நிறை குறைகளை கூட எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்றது, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை அவங்களே வெளிக்கொணருவாங்க. ஸோ அதனால் இந்த பேலன்ஸ்டாக ஸ்டேபிளாக 2 விஷயத்தையும் சமமாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முருகருடைய சப்போர்ட்டோடு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மேஷம் ராசினியர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அதிர்ஷ்டம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தின் பக்கம் போகாமல் நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உணர்வுகளையும் ஆன்மீகத்தையும் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காம கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ரிஷபம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணணும். ஸோ முன் வைக்கணும். ஸ்டடீஸ் சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக, இல்லை அப்ராட் ஜாப் சம்மந்தமாக, இல்லை ரிலேஷன்ஷிப்லேயே ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதற்கான பேச்சுவார்த்தையை இந்த வாரம் அவங்க எடுக்கணும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, நான் எதாக இருந்தாலும் நான் தனியாக பார்த்துக்கிறேன், எனக்கு கை கால் நல்லா இருக்கு, அதனால் நான் எல்லாமே தனியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இந்த வாரத்தில் குறைச்சிக்கணும். யாராவது சப்போர்ட்க்கு வராங்கன்னா அவங்களோட சேர்ந்து சில விஷயம் செய்கிறது நல்லதாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணும் போது வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், தொடக்கங்கள் அவங்களுக்கு உருவாகும். 777 யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ஸோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எப்பவுமே இவங்க ரெடியாக இருக்கணும். அதாவது பிரேவாக
தைரியமா துடிப்போட இருக்கணும். அப்பதான் இவங்க கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வரும்போது அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறதுக்கான அந்த தெம்பு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு உடலாலையும் மனதாலையும் இவங்க ஒரு பவரான ஒரு ஆளா மாற ஆரம்பிக்கணும். ஸோ அதற்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுவே அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு புதிய தொடக்கமா இருக்கும். அதுதான் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தன்னம்பிக்கையோட தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான முயற்சிகள் கூடிய விரைவிலேயே பலிதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகான் டைப் பண்ணிடுங்க. ஸோ மிதுனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்ன பண்ணலாம்? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள தனிமைப்படுத்திக்கணும். அந்த தனிமையில் அவங்களுடைய தேடல் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இல்லை அவங்களுடைய இலக்கு தான் என்ன அப்படின்றத சில விஷயங்களை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு தனிமைப்படுத்திக்கணும் அவங்க. ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எந்த விதமான மாற்றங்கள், அதாவது அவங்களுடைய செயல்களில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டாம். ஒரே மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் போதும். மாற்றங்கள் வேணும்னா அது அடுத்த வாரத்துக்கு கூட போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் கோல்டன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1111 1717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது 1111 மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். 1717 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய காரியங்களில் அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, மனசை தூய்மையாகவும் மனசை ஒருநிலைப்படுத்தணும். ஸோ அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் அன்பு, இரக்கம். இந்த அன்பு, இரக்கம், கருணை இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது மனசு அவங்களுக்கு தூய்மையாக தான் இருக்கும். அதை தவிர்த்து ஒருத்தவங்க மேலே பொறாமை, கோபம், வன்மம் இதெல்லாம் இருக்கும் போது தான் மனசு நிம்மதி இல்லாமல் போயிடும். அது அவங்களுக்கு முதல்ல நல்லதாக இருக்கும், நிம்மதி இல்லாமல் போயிடும். இவங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு நிம்மதி கிடைக்கணும்னா அந்த அன்பு, கருணை இந்த 2 விஷயத்தையும் வாழ்நாளில் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கணுன்றது தான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மிதுனம் ராசினியர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அன்பையும் கருணையும் நீங்கள் எப்போவுமே கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிடுங்க. கடகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, பணத்தை சேவ் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணவோ இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ கூடாது. சேவிங்ஸ் இந்த வாரத்தில் அவங்க தொடங்கணும். அப்படி முடியலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற கையிருப்பையாவது அவங்க கொஞ்சம் காப்பாற்றிக்க பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்களும் ஈடுபடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எதுவும் அதிரடியான மாற்றங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ லைஃப்பில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா, அது இந்த வாரம் பண்ணக்கூடாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்ற போது இவங்க அதற்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் இவங்க அந்த மாற்றங்களை எடுத்து வைக்கக்கூடாது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஓஷன் கிரீன் அண்ட் ப்ளூ. ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1313 1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி யூஸ் பண்ணலாம். 1313 அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வாழ்க்கையில். 1234 செஞ்ச காரியங்களுக்கான ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய இணை துணை இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட அவங்க கலந்து ஆலோசிக்கணும். இல்லை அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தவிர்த்துட்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது அதை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். அவங்களுடைய துணை தான் அவங்களுக்கு சரியான ஒரு மன நிம்மதியோ அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஆறுதல், கேரிங் அவங்களால தான் கொடுக்க முடியும். அதை தவிர்த்துட்டு வேற எங்கேயோ அதை போய் தேட வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ கடகம் ராசினியர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஆறுதல் உங்கள் துணை கிட்ட தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிடுங்க. சிம்மம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, குழப்பம் அதிகமாக வரும். அந்த குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வெளுத்து தான் பால், இல்லைன்னா பார்க்குறவங்களாம், அதாவது கண்ணில் படுறவங்க எல்லாம் கெட்டவங்க, நம்மளுக்கு ஒருத்தவங்க கெட்டது பண்ணிட்டாங்க ஆனால் அதனால் பார்க்குற எல்லாமே கெட்டவங்க அப்படின்னு
எந்த ஒரு முடிவுக்கும் இந்த வாரம் வர வேண்டாம். என்ன செய்யலான்றதே வந்து செய்யக்கூடாதுன்ற மாதிரி தான் வருது. குழப்பம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால அந்த டைம்ல இந்த வாரம் எந்த ஒரு பெரிய முடிவுகளோ எந்த ஒரு விஷயத்தையோ கையாள வேண்டாம், ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப மற்றவங்களோடைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர், பார்ட்டி, செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது போகாமல். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் க்ரீன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888822. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 888 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்து கிடைக்கும், சப்போர்ட்டிவ் பவர் கிடைக்கும். 222 யூஸ் பண்ணும்போது என்ன குழப்பத்தில் இருந்தாலும் அந்த அலைன்மெண்ட்டாக இருப்பாங்க, ஒன்று செஞ்சுட்டு தான் அடுத்து முடிக்கணும் அப்படின்றதுல. ஸோ இந்த குழப்ப நிலைக்கு இந்த 222 அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய அந்த தைரியம் தான், அந்த ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் மோட்டிவேஷன், இதெல்லாம் தான் அவங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்தே. அதை எப்போவும் எங்கேயும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஒன்ஸ் அதை யாருக்காவது விட்டு கொடுக்குறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாருக்காக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கூட மதிக்காமல் போகலாம். அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இழக்கவே கூடாது. தன்னம்பிக்கையாக தைரியத்தோட அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்ளணும். ஸோ சிம்மம் ராசினியர்களே, இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வந்து எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? ஸோ கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ஃபேமிலியோட ஒன்றா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு நெருக்கமானவங்களோட கொஞ்சம் அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் வருதுன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் கலந்துக்கணும் இந்த வாரம் அவசியம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யாரை பார்த்தாலும் சண்டை போடுறது, எல்லாருக்கிட்டையும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, எல்லாரும் நம்மளுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு அப்ரோச் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிட்டு, ஸோ முடிஞ்சால் அதாவது எதிரியை கூட நண்பனாக ஆக்கிக்கிறதுல ஒரு ட்ரிக் இருக்குது. அதில் ஒரு அவுட்கம் கிடைக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரியான ப்ராசஸ் இந்த வாரம் செய்யணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் பிளாக். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1818 அண்ட் 3333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 1818 வந்து ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதான் அவங்களோட ஆப்போனண்ட்டை பார்த்தா கூட ஸோ ரொம்ப அவங்களுக்கு மேலே ஒரு கோபம் வராது. அதுக்கு இந்த 1818 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3333 43 யூஸ் பண்ணும் போது ஆன்மீக ரீதியாக ஒரு சில அவேக்னிங் வந்து அவங்களுக்கு ஏற்படும். ஓகே, இவங்களுக்கான முருகர் மெசேஜ்? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இப்போது நிலைமை வந்து இல்லை இந்த ரீசன்ட் டைமில் நிலைமை அவங்களுக்கு வந்து ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழலை கொடுத்தாலும், பட் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒரு சூழல் இப்போ அனுபவிக்கிறாங்க. ஸோ மாற்றத்தை இவங்க எதிர்நோக்கி காத்திருந்தாங்கன்னா, எதிர்நோக்குனாங்கன்னா, நிச்சயமாக மாற்றத்தை வெல்கம் பண்ணாங்கன்னா அந்த மாற்றம் கூடிய சீக்கிரம் வந்து நடந்தே தீரும். ஸோ முருகர்கிட்ட அந்த மாற்றத்தை தாராளமாக கேட்கலாம். அவங்க இந்த ஒரு டைடப்பான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, எனக்கு கண்ட்ரோலே இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த மாற்றத்தை எதிர்நோக்கிறது நல்லது, அது வரும். ஸோ கண்டிப்பாக கன்னிராசினியர்களே, இந்த வாரம் உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள், நல்ல செய்தி வரும். மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகான் டைப் பண்ணிடுங்க. துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் போடணும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு இலக்கு அவங்களுக்கு இருக்குன்னா அதற்கு இந்த வாரம் ஒரு தகுதியான வாரம். ஸோ ஒரு எய்ம் இருக்குது எனக்கு, அதை அச்சீவ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணால் இந்த வாரம் எந்த அளவுக்கு எஃபர்ட் கடுமையாக போடுறாங்களோ நிச்சயமாக அது சீக்கிரமே அதுக்கான சக்ஸஸை அவங்க பார்ப்பாங்க. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யாரையும் வந்து போல்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ரூல் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி நீ இதை செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க யாருக்கும் கண்டிஷன் போடக்கூடாது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்?
ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 99995555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 49 அவங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும். 45 அவங்களுக்கு அதான் இந்த எஃபர்ட் போடுறதுக்கான இன்னும் அதிகப்படியான அவங்களுக்கு அந்த சார்ஜ் எடுத்துக்கிற மாதிரி அது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இவங்க நியூட்ரலாக இருக்கிறது தான் இவங்களோட தன்மையே. இந்த துலாமே வந்து தராசு, அந்த நியூட்ரலாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். அது வந்து சமீப காலமாக நான் ஏன் அப்படி இருக்கணும், நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் எப்போ வேணாலும் ஏறி இறங்கலாம் மற்றவங்க மாதிரி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது கூடாது. ஸோ அந்த பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் இவங்களுடைய ஹைலைட்டே. அப்போ தான் இவங்க வந்து நிச்சயமாக அதற்கான ஒரு பெரிய பொசிஷன் இவங்களால் அடைய முடியும். அது லேட் ஆனாலும் பட் அது நடக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ துலாம் ராசி நேயர்களே, எப்போவுமே தராசு மாதிரி சமநிலையோடு இருங்க. முக்கியமாக வந்துட்டு யாருக்கு எதுவும் ரூல்ஸ் போடாதீங்க. எங்கேயாவது யாராவது போகணும்னு சொன்னால் சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகன் டைப் பண்ணிடுங்க. விருச்சிகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, முழுக்க முழுக்க ஆன்மீக பணிகளில் ஈடுபடணும். பிகாஸ் மேபி அவங்க டைவர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஏதாவது கெட்ட ஒரு விஷயத்தில் போய் மாற்றுறதுக்கு கூட இருக்கலாம். ஸோ அது எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே தீர்வு, ஏதாவது குருமார்களை வழிபடுறதோ இல்லை முருகரே பிடிச்சி வழிபடுறதோ ஆன்மீக ரீதியான பணிகளை மேற்கொள்றதோ, இந்த விஷயத்தை மட்டும் இந்த வாரம் செய்யணும். இந்த ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, சாஸ்திரம் சம்பிரதாயம், இந்த வாரம் அதை மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடலாம். ஓகே, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா அதேதான் ரொம்ப இந்த எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ எல்லாமே நான் வந்து அனுபவிக்கணும், உலகத்துல இருக்க எல்லாமே வந்து நமக்கானது தான், ஸோ எதை வேணால் நல்லா பண்ண முடியும், அந்த ஒரு பிஹேவியரை இந்த வாரம் நிச்சயமா கட் பண்ணணும். நம்மளுடைய வீடு இதுதான், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான், கடிவாளம் கட்டின மாதிரி அதை நோக்கி மட்டும் போகணும். இவங்களோட லக்கி கலர், இவங்களுக்கான லக்கி கலர் yellow and deep sea blue. ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 and 1111. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1010 அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். 41 யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க, அவேர்னஸாக இருப்பாங்க, எந்த ஒரு தப்பு எதுன்றதுல ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் மெடிடேஷன் அதிகமாக, தியானம் அதிகமாக பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி மூலாதார 7 சக்கரங்கள் இருக்குது. மூலாதார சக்கர தியானம் வந்து பண்ணும்போது ஸ்டேபிளாக இருப்பாங்க. இப்படி அப்படியே வந்து அலைய மாட்டாங்க, ஒரே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வாரம் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கணும், மனசை வந்து அலப்பாய விடக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு டெய்லி வந்து மூலாதார சக்கர தியானம் வந்து அவங்க பண்ணும்போது நிச்சயமாக அவங்க எதுலேயும் மாட்டிக்காமல் அமைதியாக இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் வழிபாடு டெய்லியும் மிகவும் அவசியம். ஸோ விருச்சிகம் ராசினியர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தியானம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். மனசை எங்கே அலப்பாய வைக்காமல் பார்த்துக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிடுங்க. தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு மேம் இந்த வாரம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? தனுசு உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு இந்த வாரம் என்ன பண்ணலான்னா, சமீப காலமாக இமோஷ்னலாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கப் ஆகிருக்காங்க, ஏதோ ஒரு சோகம் தொத்திக்கிட்டு இருக்குன்னா இந்த வாரம் அதுலேருந்து வெளியேறணும். ஸோ ஒரு பௌர்ணமி, ஒரு வளர்ப்பிறை எப்படி பிரகாசமாக இருக்கும், வளர்ப்பிறை அந்த பிரகாசமாக ஆகி அந்த பௌர்ணமி முழு வெளிச்சம், அந்த மாதிரி இப்போத்துலேருந்து அவங்க அந்த வளர்ப்பிறையை நோக்கி அடி எடுத்து வைக்கணும். அதாவது அவங்களுடைய மனசு அந்த அளவு பாசிட்டிவை நோக்கி அடி எடுத்து வைக்கணும். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, அகெயின் பிரச்சனைக்குரிய நபர்களை பற்றியோ இல்லை பிரச்சனைகளை பற்றியோ யோசிக்கவே கூடாது. ஏதாவது இவங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே டவுட்ஸ் இருக்குன்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்கறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222288. ஸோ இந்த 4288 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 42 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு வந்து வெளிப்படும், அந்த விரக்திலாம் குறைஞ்சு அந்த அன்பு வெளிப்படும்.
888 யூஸ் பண்ணும்போது பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இப்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலுமே பட் அவங்க அந்த நீதி அதை மாற மாட்டாங்க, பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இவங்களுக்கான முருகன் மெசேஜ். தனுசு உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கண்டிப்பாக இவங்க சமீப காலமாக ஏதோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் மன ரீதியாக ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு. அது சரியாகிறதுக்கு முருகர் வழிபாடு தொடர்ந்து அவங்க பண்ணலாம், வேண்டுதல் வைக்கலாம். அதே மாதிரி செல்ஃப் லவ், இப்போதைக்கு அவங்களுக்கு செல்ஃப் லவ் ரொம்ப அவசியம். தன்னைத்தானே லவ் பண்ணிக்கணும், அதற்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் மற்றது எல்லாம் சரியாகும். அதை மட்டும் இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான மனக்குழப்பங்களுக்கு முருகர் வழிபாடு வந்து மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நீங்களே முதல்ல செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. மகரம் ராசிக்கு எப்படி இருக்கு மேம்? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தனக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஆசைகள் இருக்குது, பொருளாதார ஆசைகள், சில விஷயங்கள்லாம் நிறைவேற்றிக்கணும்னு இருக்கும், பொருள் ரீதியாக பண ரீதியாக. அந்த விஷயங்களில் முயற்சி எடுக்கணும். அதில் அதாவது தனக்கான தேவைகளை நிறைவேற்றிக்க பார்க்கணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களை கூட்டு முயற்சி இந்த வாரம் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் கோல்டன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5552222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 555 அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். 2222 வந்து மற்ற நபர்கள்கிட்ட ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, சமீப காலமாக ஒரே விஷயத்தில் ஒரே நபர்கிட்ட இல்லை ஒரே ஒரு சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்து வெளியேறணும். வெளியே வந்து உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, லைஃப்பில் இதுதான் விஷயம்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவே அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆரம்பமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும். ஸோ மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கான மிகப்பெரிய தொடக்கம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உலகை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. கும்பம் ராசி அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய விஷயங்களை தொடங்கலாம், அதுக்கான இனிஷியேஷன் எடுத்து வைக்கலாம். ஏதாவது ஒரு புதிய டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதற்கான ஒரு முதலடி எடுத்து வைக்கலாம். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இதை செய்யாத அப்படி இப்படி அட்வைஸ் பண்ணுறது, இந்த விஷயத்தெல்லாம் இவங்க இந்த வாரம் யாருக்கும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் சாண்டில் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1515999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 1515 யூஸ் பண்ணும்போது தெய்வீக குறுக்கீடுகள் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். 999 அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, டாக்ஸிக் எனர்ஜிலாம் ரிலீஸ் ஆகும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க, லாஜிக்கலாக இருக்கிறாங்க, அதனாலே எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து மண்டையில் ஏறிக்குது அப்படின்னா இந்த வாரம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்கான ஒரு வாரம். ஸோ ஆன்மீகத்தை நோக்கி அவங்க அடி எடுக்கணும், பயணம் பண்ணணும். அது கூட இந்த வாரம் முதல் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கலாம். ஆன்மீகத்தை நோக்கி இவங்களுடைய வாழ்க்கையை செலுத்தணும். ஸோ கும்பம் ராசினியர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் ஈடுபடும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதை யோசித்தாலும் தெளிவாக யோசிக்கணும். முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுலேருந்து பின்வாங்கக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா பழைய விஷயங்களை பற்றி நினைக்கிறதோ இல்லை இவங்களுக்கு நடந்த துரோகங்கள் ஏமாற்றங்களை பற்றி நினைக்கிறதோ இது எதுவுமே இதை மேற்கொள்ள வேணாம். ஏன்னா இந்த ஞாபகங்கள் கூட அவங்களுடைய சிந்தனையை பாதிக்கும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்.
மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 அண்ட் 4444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த 2 நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ்டாக போகிறதுக்கு. 1919 வந்து ஒரு சில புது விதமான ஆசைகள் வந்து உருவாகும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இவங்களுக்கு தெளிவான சிந்தனை இந்த வாரம் இருக்கணும் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த தெளிவான சிந்தனை கிடைக்கிறதுக்கு இவங்க இந்த வாரம் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய செல்ஃப் கிளென்சிங் வந்து பண்ணணும். உடல் ரீதியாக நம்ம டெய்லியும் குளிக்கிறோம், இல்லை அதுவும் தாண்டி ஏதாவது கோவில் குளங்களில் குளிக்கிறோம், அது ஒன்று எனர்ஜைஸ் பண்ணுறோம். மனசுக்கு அந்த மாதிரி ரீஎனர்ஜைஸ் பண்ணணும்னா டெய்லி மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கேட்கறதுனால என்ன கேட்டால் மனசு நிம்மதியாகுதோ அந்த விஷயங்களில் ஈடுபடணும். ஸோ மீனம் ராசினியர்களே, பழைய முடிஞ்சு போன கதைகளாக நினச்சி மனசை வருத்தப்பட்டுக்கிட்டு இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை வந்துட்டு ஆன்மாவையும் மனசையும் சுத்தப்படுத்தி ஒரு ஆன்மீக பயணத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாரம் நேர்களுக்காக 12 ராசிகளுக்கும் துல்லியமான கணிப்புகளை வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.